மாரி செல்வராஜோட இயக்கத்துல தனுஷ் இணைய போறாரு அப்படின்ற தகவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே கண்டிப்பா உண்மை சம்பவத்தை மையமா கொண்டுதான் ஒரு படம் எடுப்பாரு. அதே மாதிரி தான் அடுத்ததா எடுக்க போற தனுஷ் படத்தையுமே ஒரு உண்மை சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இப்ப சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா இட்லி கடை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு பிறகுமே ஏகப்பட்ட லைனப்ப கையில வச்சிருக்காரு தனுஷ். அதுல ஒண்ணுதான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. கோலிவுட்ல முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர் தான் தனுஷ். நடிப்பு மட்டும் இல்லாம இயக்கம், சிங்கர், ரைட்டர், தயாரிப்பாளர்னு பல ஜானர்கள்ல தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் தனுஷை பொறுத்தளவுக்கு பவர் பாண்டி அப்படின்ற படத்தை இயக்கி இருந்தாரு. அதை தொடர்ந்து தான் ராயன் படத்தையுமே கடைசியா இயக்கி இருந்தாரு. இந்த படம் தனுஷோட 50வது படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் வெளியாகி இருந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போகல. ராயன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நாகார்ஜுனாவும் நடிச்சிருக்காரு. இப்ப இட்லி கடை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு தனுஷ். இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருண் விஜயுமே முக்கியமான ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லியோட இட்லி கடை திரைப்படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவிலேயே ஒரு ஹீரோ கிட்ட அதிகமான படங்கள் இருக்கு அப்படின்னா தனுஷ் கிட்ட தான். இட்லி கடை படத்துக்கு அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தோட பூஜையானது சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படம் மட்டும் இல்லாம இளையராஜாவோட பயோபிக், ஆனந்த் எல்ராய் இயக்கத்துல ஒரு ஹிந்தி படமும், ஹாலிவுட்ல ஒரு படமும், மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம்னு பயங்கர பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு தனுஷ். தனுஷோட லைனப்லயே மாரி செல்வராஜோட ஒரு இணைய இருக்க படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தான் உச்சகட்டத்தில் இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி கர்ணன் அப்படின்ற படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படமானது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கி இருந்தாங்க. கலைப்புலியாஸ் தானு தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி இந்த படம் பயங்கரமா பேசப்பட்டிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் இணைய இருக்க புதிய படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதன்படி 1970ல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த படமானது உருவாகி இருக்கான். ஆனா எது சம்பந்தமான கதை அப்படிங்கிறது தெரிய வரல. இப்ப மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு சியான் விக்ரமோட மகனான துருவ் விக்ரம வச்சு பைசன் அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படமானது கபடியை மையப்படுத்தி உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முடிச்சிட்டு தான் தனுஷ் படத்தோட பணிகளை துவங்க இருக்காரு மாரி செல்வராஜ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம்.